யூஎஸ்காரன் நம்ம ஊர் ஆளுங்களோட உயிரணுக்களை வந்து திருடுறான். சரி எதுக்குடான்னு கேட்டால் நம்ம ஊர் ஆளுங்க வந்து பணத்தில் ரொம்ப சுயநலமாக அவங்க ஊரில் பாப்புலேஷனே இல்லையா. இதை நியூஸில் பார்த்து தெரிஞ்ச அவன் நம்ம ஊர் ஆளுங்களோட உயிரணுக்களை வந்து திருடி எடுத்து அவங்க ஊர் ஆளுங்களுக்குள்ளே போய் செலுத்தி அது மட்டும் இல்லாமல் பிள்ளையும் பெற்றுக்கிறான். எல்லாரும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவனுக்கு நல்லவன் பேரும் கிடைக்குது. ஊரில் இருக்க எல்லாரும் வந்து அவனை அரசியல்வாதியாக நிற்க சொல்கிறாங்க. அவன் அரசியல்வாதி ஆன பிறகு எல்லாருக்கும் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரோட பணத்தை அவனே எடுத்துக்கிறான். இதை கண்டுபிடிக்க நம்ம ஊரில் இருந்து ஒருத்தன் அங்கே போனான். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவனுங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்ட்டு. கடைசியில் இங்கேருந்து போனோன்னா அவங்க கூட பேசுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரில. எனக்கு தெரியும் நம்ம ஊர் ஆளுங்க பணத்தில் ரொம்ப சுயநலம், எல்லாருடைய பணத்தை நம்மளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் யூஎஸ்காரன் அப்படி இல்லை. ஆனால் இவன் எப்போதுலேருந்து நம்மளை பார்க்க ஆரம்பிச்சானோ அப்போதுலேருந்து தானே ஒரு சுயநலமாக மாற முடிவு பண்ணால் அவங்க எல்லாருக்கிட்ட நல்ல பேரை வாங்கினா அவங்க மூலியமாக அரசியல் நிற்கும். உயிரணுக்கள் எதுக்கு? யூஎஸில் பாப்புலேஷன்ஸ் கம்மி. வாட்? உயிரணுக்கள் பாப்புலேஷன்ஸ் நம்ம ஊர் ஆளுங்க என்னதான் மீன் முட்டை கறிலாம் சாப்பிட்டாலும்